Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி, அதுதான் டொமேட்டோ சூப். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. நான் இங்கே இப்போ அடுப்பில் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன். இந்த சூப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடித்த உடனே ஒரு 3 வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ லேசாக அதை வதக்குங்க. இப்போ அதில் நம்ம கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 பாதி பாதியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். நம்ம மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது, அதனால் காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை போட்டுருவோம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த தக்காளியை மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிடலாம். ரொம்ப ஜூஸியாக அரைச்சிடாதீங்க, நம்ம கரகரப்பாக தான் அரைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிடுங்க. சூப்புனால நம்ம கொஞ்சம் தண்ணியை 1/2 செம்பு ஊற்றணும். இப்போ நம்ம அதில் சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இதை போட்டு வச்சிடலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம போட போகிறது கிடையாது. இப்போ இங்கே நல்லா இது வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச அந்த தக்காளி மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்படி சூப் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க தான் தக்காளியோட சத்து எல்லாம் இதில் இறங்கும். தக்காளியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நம்ம தக்காளியை நம்ம அன்றாட சமையல் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கணும். தக்காளி சூப் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சு குடித்தோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தக்காளியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் இந்த தக்காளி சூப்பு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.